இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு 110 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்றதுனால இப்ப வரைக்கும் 25,000 பேர்த்துக்கு மேல இறந்துட்டாங்க. அது கூட 63,000 பேர்த்துக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது போல பாலஸ்தீன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போர் சூழல்ன்றதுனால எச்சாவும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். பட் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இந்த காசா பகுதிக்குள்ள பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காசாவோட பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. நூத்துக்கணக்கான பில்டிங்ஸை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு பல நாடுகளும் வைக்கிறாங்க. அப்படி இது போல இடிக்கிறதுனால இஸ்ரேலுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பஃபர் ஜோனா கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை இஸ்ரேல் இந்த காசா பகுதியை முழுவதும் பிடித்தெடுக்க முடியல அப்படின்னா, இப்ப பிடிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் இஸ்ரேல் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு ஃபென்சிங் மாதிரி அமைச்சிட்டு இதுதான் காசா, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடியது 5 பகுதி, இந்த காசாவை 5 பகுதியா பிரிச்சுக்கிறாங்க. அதுல வடக்கு பக்கம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இது போல 2 பகுதியை பிடிச்சாச்சு. இப்ப கான்யூனிஸ்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இது போல எல்லாம் பிடிச்சாங்கன்னா ரஃபா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த ரஃபா மட்டும்தான் இதுக்கு மேல காசா, மத்ததெல்லாமே இஸ்ரேல் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா, அது போல ஒரு கேள்விகள்லாம் வருது. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இந்த சவுதி அரேபியா நாங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கிறோம், ஆனா இஸ்ரேல் அதுக்கு பதிலா 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொடுக்கணும். அதாவது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்தியா உட்பட பல நாடுகளும் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காசா சரி, வெஸ்ட் பேங்க் சரி, இது 2 தனி நாடுகள், அது 2ஐயும் ஒன்னா சேர்த்து இது தனி நாடு அப்படிங்கிறதோட சொல்லணும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி அறிவிச்சாலும் அது ஆட்சியால போறது யாரு அப்படிங்கிறத இங்க கேள்வி. 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஓகே, ஆனா இஸ்ரேல் செய்யறத பார்த்தா 2 ஸ்டேட் சொல்யூஷனே இல்ல அப்படிங்கிறது போலதான் அவங்களோட எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சமீபத்துல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாகு அவர்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, இந்த ஹமாஸ் எராடிகேட் பண்ணோம், இதுக்கு மேல காசா பகுதியெல்லாம் விட மாட்டோம் அப்படிங்கிறது போலதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அது ஃபேஸ் 2 இருக்கும். அந்த சமயத்துல இஸ்ரேலோட ஒட்டுமொத்த எக்கனாமியும் கொலாப்ஸ் பண்ணும் விதமா இந்த இடத்துல நேவல் பிளாக்கேட் போட்டுருவாங்க, எக்கனாமி பிளாக்கேட் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நடக்கும், சாத்தியம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா மெடிட்ரேனியன் சி, செங்கடல், அப்புறம் இந்த அரேபியன் சி, இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல இப்ப சமீபத்துல அமெரிக்கால இருந்து 18 ஸ்டேக் ஹவுதிகள் மேல பண்ணாங்க இல்லையா, இப்போ முழு போர் மாதிரி அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க ஹவுதி தரப்புல இருந்து. அதாவது இதுக்கு மேல யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ எல்லாரும் போய் இந்த அமெரிக்க படைகள் இருப்பாங்க இல்லையா, அதை தாக்குதல் பண்ணலாம். அதாவது இந்த பிரிட்டனோட கப்பல்லாம் இப்ப தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. இந்த செய்திகள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தேன். பட் அது ஒரு அன்கன்ஃபார்ம்டு சோர்சஸ் தான், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. பட் இது போல தகவல் வருது, பிரிட்டனை சேர்ந்த ஒரு வார்ஷிப் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு மேல எந்த நாட்டு போர்க்கப்பலா இருந்தாலும் இந்த ஹவுதிகளுக்கு எதிராக, காசாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாடுகளோட போர்க்கப்பல் எல்லாத்தையும் குறி வச்சு அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஹவுதி தரப்புல இருந்து. இப்படி பார்க்கும்போது இதுக்கு மேல இந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாம் ஒரு மிசைல் போய் விழுந்தாலும் தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனா அதுக்கான செலவுகள் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ ஒரு ட்ரோன் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹவுதிக்கு. ஆனா இவங்க ஏவக்கூடிய மிசைல் என்ன ரேட்டு அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு. பொருளாதார ரீதியா இழப்புகள் அதிக அளவுல ஏற்படுத்திட்டே இருக்கும்போது அமெரிக்க படைகள்னால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா ஹவுதி தரப்பு இது போல ஒரு டிக்ளரேஷன் வந்திருக்குது. இப்படி இருக்கும்போது திரும்பவும் அமெரிக்காவோட பேஸ் இந்த சிரியா, ஈராக்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சமீபத்துல தான் அமெரிக்கா இது போல ஈரான் பேக்டு, ஈரான் அலைன்டு அது போல சொல்றாங்க இல்லையா, அது போல சில அமைப்புகள் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் இருக்கும். ஆனா இப்போ திரும்பவும் அமெரிக்காவோட பேஸ் மேல, சிரியால ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னா அது போதலை அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் மேலேயும் தாக்குதல் பண்றதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் தயாராயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது இந்த பிராந்தியத்துல இந்த பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு. பிரச்சனை பெருசாகும்னா இங்க கூட்டணிகள் அமையணும் இல்லையா. இப்ப கூட்டணிகள் அமையற மாதிரி தெரியுது. என்னன்னா இந்த துருக்கி, ஈரான், ரஷ்யா ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க 2019. இப்ப அதே போல ஒரு ஃபார்மேட் மீட்டிங் ரஷ்யால போடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு சுமூகமாகும் பட்சத்துல சிரியால இருக்கக்கூடிய இட்லிப், இந்த இட்லிப்ங்கிறது தனியா ஒரு நாடு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு துருக்கி தான் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது துருக்கியோட ட்ரூப்ஸ் அங்கிருந்து பின்வாங்கும் பட்சத்துல இட்லிப் கூடிய சீக்கிரத்துல விழுந்துரும். அப்படி விழுந்துருச்சுன்னா சிரியாக்கும் துருக்கிக்கும் நடுவில் ஒரு இணக்கமான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா துருக்கி, சிரியா, ரஷ்யா, ஈரான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குர்திஸ் இருக்காங்க இல்லையா,
வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. இவங்க எல்லாம் இந்த துருக்கி வந்து நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க வந்து குர்திஸ்தான் வந்து தீவிரவாதிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க இந்த குர்திஸ்தானோட இம்பார்ட்டன்டான அவுட் போஸ்ட் அடிச்சு விட்டா போதும், இந்த படைகள்லாம் சேர்ந்து முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. இது போல செய்திகள்லாம் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில ஈரானும் துருக்கியும் 10 அக்ரிமெண்ட் கிட்ட வந்து கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்களாமா. இது போல துருக்கி ஒரு ட்ரோன் தொழில்நுட்பத்துல சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு நாடு. இன்னொரு பக்கம் ஈரான், இவங்களும் சூப்பரா இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரஷ்யாக்கு இந்த 2 நாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது இந்த 2 நாடுகளும் இணைகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. துருக்கி, இன்னொரு பக்கம் ஈரான், இவங்க 2 பேரும் ரஷ்யாவோட நட்பா ரொம்ப அதிகமா மாறும் போது, இந்த 2 நாடுகளுக்குள்ள உறவு அதிகரிக்கும் போது இது மேற்குலக நாடுகளுக்கும் சரியில்லை, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுக்கும் சரியில்லை அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா இப்போதைக்கு இந்த கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த அரபுலக நாடுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த சவுதி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த இடத்துல ஈரானும் துருக்கி எந்த அளவுக்கு இணைய போறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. இந்த சிரியாலையா இருக்கட்டும், ஈராக்லயா இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கிறத பேசி தீர்த்துட்டாங்க இப்ப ரஷ்யால மீட்டிங் வச்சு அப்படின்னா. இதுக்கப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட்ல இவங்களோட கை ஓங்கிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈரானா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், இதுக்கு மேல வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு நாடுகளா மாறப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நாடுகளோட ஒற்றுமை, இந்த நாட்டுல யாருக்கு ஃபேவரா இருக்க போறா அப்படிங்கிறதுலாம் முக்கியம். அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா ஈரானா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அதிகமான ஆயுதங்களை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் தரப்புல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது போல ட்ரோன்களை வந்து அதிக அளவுல தயாரிச்சு IRGC-ல இணைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சில ட்ரோன்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க, அதாவது அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வருது. இப்போ துருக்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேவல் படையில வந்து திரும்ப வந்து சில ஷிப்ஸை இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இருதரப்புலையும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல கண்ட்ரோல் நாங்க தான் அப்படிங்கிறது போல. இது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படிங்கிறத புரிய வருது. ஏன்னா இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட பேஸுக்கு ஆபத்து, அமெரிக்காவோட இருப்புக்கு மிடில் ஈஸ்ட்ல ஆபத்து. அது ஒரு வேலை நடந்துச்சுன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருக்குமான்றதே கேள்வியா மாறிடும். ஏன்னா இஸ்ரேலுக்கு அதுக்கு மேல வந்து பவர் இருக்காது. மிடில் ஈஸ்ட்லயே அமெரிக்கா இல்லை அப்படிங்கும் போது இந்த சாவி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆப்பிரிக்கா போறதுக்கான சாவி அது முழுசும் ரஷ்யா சீனா கைக்கு போயிருச்சு. அதை பாதுகாக்கிறது துருக்கின்னு ஒரு பக்கம் ஈரான் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த போன பதிவுல நினைக்கிறேன். இந்த பக்கம் செர்பியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, இவங்க அந்த சைடு ஆஸ்திரியா, இவங்களாம் இங்க இருக்கும்போது கீழே துருக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்போது அந்த கருங்கடல் மொத்தமும் ஆளுமை வந்து ரஷ்யாவுக்கு கீழே வந்துடும். இந்த பக்கத்துல ஈரான், துருக்கி, இவங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிரியா, ஈராக், இவங்க எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா பெர்ஷியன் கல்ஃப் இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அடுத்தது யமன், ஓமன், இவங்க எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா செங்கடலையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது எத்தியோப்பியா, அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் சீல் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துக்காக தான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கான அணிகளா இது அமைதா அப்படின்ற கேள்வி வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை. அது கூட மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.